எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களோட தீபா. இன்றைக்கி நம்ம சேனலில் vlog ப்ளஸ் சாம்பார் ரெசிபி ரெண்டுமே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்துடுங்க. சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே தெலுங்கு சேனலில் என்ன ஒருத்தர் கேட்டார், சாம்பார் ரெசிபி கொஞ்சம் கிளியராக காமிங்கன்னு சொல்லிட்டு. நான் ஷார்ட்ஸில் சாம்பார் ரெசிபி போட்டிருந்தேன். ஸோ அவங்க கேட்டாங்க, அதனால் இந்த சாம்பார் ரெசிபியும் காமிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். முதல்ல நான் பருப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அப்படியே டொமேட்டோ ஒன்று சேர்த்துட்டு குக்கரில் வச்சிட்டேன். அதுக்கப்புறமா சாப்பாடு வச்சிட்டேன். சாப்பாடு வெந்ததுக்குள்ளேயே இங்கே குக்கர் விசில் வந்து கொஞ்சம் ஸ்டீம் எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ அது ஓப்பன் பண்ணி பருப்பு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கினேன். நீங்கள் மத்தியில் கூட பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கினேன். நான் இங்கே வந்து முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போகிறேன். சிம்பிளான மெத்தடில் காமிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ முருங்கைக்காய் சேர்த்துக்கினேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. புளி ஊற வச்சுருக்குறோம் இல்லையா, உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ புளிப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் குக்கர் மூடி வச்சு 1 விசில் இல்லைன்னா 2 விசில் வச்சுக்கோங்க. விசில் வர்றதுக்கு லேட்டாக வந்துச்சுன்னா 1 விசில் போதும். சீக்கிரமாக வந்துச்சுன்னா 2 விசில் வச்சுக்கோங்க. டவுட் எதுவும் பட தேவையில்லை. முருங்கைக்காய் ஸ்மேஷ் ஆகாது, அப்படியே இருக்கும். நீங்கள் முருங்கைக்காய் கூட வேறு வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய் சாம்பார் காமிக்கலான்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் மட்டும் காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பருப்பாக இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிடும். ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு குக்கர் மேலே இருக்கிற வெயிட் எடுத்துடுங்க. இந்த மாதிரி ப்ரெஷர் வெளியில் வரப்போ வெயிட் போடுங்க. அப்போ தான் பருப்பு ஏதாச்சும் மாட்டிருந்தா கூட அதில் மாட்டிக்காமல் விசில் வந்து ஃப்ரீயாக வரும். இல்லைன்னா குக்கர் வெடிக்கிறது அந்த மாதிரிலாம் நடக்கும். நான் குக்கர் ஸ்டவ் மேலே வச்சுட்டு கோலம் போட்டுட்டு சாமி கும்பிடலான்ட்டு வந்துட்டேன். கோலம் சிம்பிளாக தான் போட்டிருக்கிறேன். அதுக்குள்ளவே கொஞ்சம் வெயில் வந்துச்சு. நல்லா இருக்கா இல்லையானே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டேன். அன்றைக்கி சிவராத்திரி இல்லையா, சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு சிவன் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அன்றைக்கி பசங்களுக்கு லீவ் இருக்கிறதுனால பசங்கள்லாம் ஒரு பிளான் போட்டு அவங்க ட்ரெக்கிங் போயிட்டாங்க. சரி சீக்கிரமாக வாங்க, ஒரு 9 o'clock எல்லாம் வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். பட் அவங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. 11 o'clock மேலே வந்தாங்க. 11 o'clock மேலே தான் நான் கோயிலுக்கே போனேன். நானே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் சாமி கும்பிடலாம், நம்ம இன்றைக்கி உபவாசம் இருக்கலாம், ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு நினச்சேன். நம்மளே எப்பயாச்சும் தான் பக்தியோட சாமி கும்பிடலான்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த பசங்க செய்கிற வேலைனால ஃபாஸ்டிங்கு கூட இருக்க முடியல. ஆனால் வீட்டில் இருக்கிற சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பக்தி கிடையாது. சிம்பிளாக தான் இருப்பேன். எனக்கு சிம்பிளாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக வாழணும்னு நினைப்பேன். எனக்கு என்ன இருக்குதோ அது வச்சு நான் வாழணும்னு நினைப்பேன். எப்பவுமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கணுன்னா நம்மளுக்கு மனசுக்குள்ளே பெயின் தான் மிச்சம். வேறு எதுவும் இருக்காது. நடக்கிறது நடந்துன்னே இருக்கும். அதுக்காக நம்ம இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு நினச்சிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கணுன்னா மனசுக்குள்ளே வேதனை தான் இருக்கும். அதனால் நான் எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்க மாட்டேன் மைண்டில். ரிலீஃபாக இருக்கணும் எனக்கு. சிம்பிளாக வாழணும், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னோடய பாயிண்ட்டு. சரி ரொம்ப மொக்கடிச்சிட்டேன். இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். சாமி கும்பிட்டோம் இல்லை, கிச்சனுக்குள்ளே போயிட்டு தாளிச்சிக்கலாம். பருப்பெல்லாம் வெந்துச்சு, பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு சின்ன கடாயை வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் வடகம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கணும். அது கூடவே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன் கூடவே ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிட்டு அது ஃப்ரை ஆகட்டும், பக்கத்தில் விட்டுடுங்க. நம்ம இறக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா, குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு டவுட் வந்திருக்கோம் இல்லையா, முருங்கைக்காய் எப்படி இது ஸ்மாஷ் ஆகாமல் இருக்கும்? நான் ரொம்ப நாளாக டவுட் பட்டேன். அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், முருங்கைக்காய் ஸ்மாஷ் ஆகாது. முருங்கைக்காய் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். நீங்கள் தாராளமாக 2 விசில் வச்சுக்கலாம். நான் 2 விசில் விட்டேன். முருங்கைக்காய் நல்லா தான் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக ஆகலை, நல்லா தான் இருக்குது. நீங்கள் கூட 2 விசில் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஆனியன்ஸ் ஃப்ரை ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கணும். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கினேன். அதிலவே தனியா எல்லாம் போடுவோம். ஆனால் தனியா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக தோணும். அதனால 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சுக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். பச்சை வாடையெல்லாம் போகும். இது அப்படியே எடுத்து குக்கரில் பருப்பு இருக்கு இல்லையா, பருப்பில் சேர்த்துடுங்க. அதுக்காக தான் நான் சின்ன கடாயாக வச்சுக்கினேன். ஏன்னா தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். இல்லைன்னா பெருசாக பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம்.
நான் அப்படியே குக்கரில் மாற்றி வச்சுப்பேன். குக்கர் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் வேறு பாத்திரத்தில் மாற்றிப்பேன். இல்லைன்னா இந்த மாதிரி குக்கர்லவே அப்படியே சேர்த்துட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிக்க வேண்டியது தான் சாம்பார் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக செய்யணுன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். முதல்ல நான் குக்கர் எல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் குக்கரில் செஞ்சால் சீக்கிரமாக வேலை ஆகிடும். எங்கள் வீட்டுக்காருக்கு 11:00 லன்ச் டைமும். ஸோ நான் மடமடன்னு செஞ்சால் தானே வேலையெல்லாம் ஆகும். அதனால் நான் இப்போ ஜாஸ்தி குக்கர்லவே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால எந்த ஹெல்த்து ப்ராப்ளம்ஸ் வரும்னு நான் நினைக்கல. எனக்கு அது சீக்கிரமாக வேலை ஆகுது. ஸோ நான் சீக்கிரமாக செய்யணுன்னா இந்த மெத்தடில் தான் சாம்பார் செய்வேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரை எல்லாம் எதுவும் பண்ணலை. ஏன்னா மடமடன்னு செஞ்சுட்டு நான் கோயிலுக்கு போகணுன்னு பிளானில் தானே இருக்கிறேன். அதனால் நான் ஃப்ரை வேலையெல்லாம் நினைக்கல. அது பிளானும் பண்ணலை. ஸோ இது என்ன சொல்லுவோம், வத்தல் சொல்லுவீங்க இல்லையா? பக்கத்தில் இருக்கிறது ஒயிட்டாக இருக்கிறது வந்து ரைஸ் வத்தல். இது வந்து ரைஸ் மீதி இருக்கும் இல்லையா, சாப்பாடு மீதி இருக்கும் இல்லையா, அதோட வத்தல். இந்த வெயில் காலம் வந்தால் போதும், சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுப்பேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் பெரியம்மா போட்டு வச்சுப்பாங்க, ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அப்பத்துலேருந்தே நான் அதோட ஃபேன் ஆகிட்டேன். அதுவும் இருக்கட்டும், ரைஸோட போடலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரைஸ்லவும் வத்தல் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா வெயில் இப்போவே கட்டுன்னு கட்டுது இல்லையா வெயில். அதனால நான் வத்தல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுப்பேன். ரைஸு அதுக்கப்புறம் ரவையோட மாற்றி மாற்றி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வத்தல் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சீக்கிரமாகவே வத்தல் ரெசிபி கூட போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? வத்தல் ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை எதுவும் கிடையாது இல்லையா? ஸோ வத்தல் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன், பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ரைஸ் வத்தல் போடுறேன். எவ்வளோ நல்லா இருக்குமோ, பார்க்குறதுக்கே உங்களுக்கு வாய் ஊறும். டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும். டைம் பாஸ் ஸ்நாக்ஸ் வேணும்னா இது போட்டுக்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னா இது உடனே செஞ்சு இது சாப்பிட்டுடுவேன். எனக்கு இது ஒன்று இருந்துச்சுன்னா வீட்டில் எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லைன்னு தோணாது. இது போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பிபி சுகர் எல்லாம் ஏறிடும்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நம்ம எப்பயாச்சும் தானே சாப்பிட்றோம் வெயில் காலம் வந்தப்போ. அதனால் அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. 11:30 ஆயிடுச்சு. பசங்க ட்ரெக்கிங் போனாங்கன்னு சொன்னேன்ல. பசங்க வீட்டுக்கு வரதுக்கு 11:00 ஆயிடுச்சு. வந்த பிறகு குளிப்பாட்டிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பார்க்க போயாச்சு, சிவனை பார்க்க போயாச்சு. கோயில் இப்போ தான் ரீசெண்டாக கலர் அடித்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சிவராத்திரிக்காகவே டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு 6 மாதத்துலேருந்தே இந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. முதல்ல வெறும் ஒயிட் பெயிண்ட் மட்டும் இருந்துச்சு. இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது கோயில். எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த கோயில் இருக்கும். சின்னதாக கோட்டிலிங்கேஸ்வரா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த கோயில் கூட எங்களுக்கு கொஞ்சம் கிட்ட தான், ஒரு 4-5 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஆனால் சிவராத்திரிக்கு போனோன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருப்பாங்க. அவ்வளோ ரஷ்ஷில் நான் கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். ஸோ எனக்கு தேவைப்பட்டது சிவரை நான் அன்றைக்கி தரிசனம் பண்ணிக்கணும். அதனால் பக்கத்தில் கோயிலாக இருந்தால் என்ன, பாப்புலர் கோயிலாக இருந்தால் என்ன, எனக்கு தேவைப்பட்டது மகாசிவனை தரிசனம் பண்ணிக்கணும். அது நடந்துச்சு. அவ்வளோதான் தேவைப்பட்டுச்சு. அலங்காரம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தீர்த்தம் பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க. வெளியில் வந்துட்டோம். பாருங்கள், கோயில் பெயிண்டிங் எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? ரொம்ப டெலிகேட்டடாக பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது அம்மன் எந்த அம்மன்னு தெரியல. பார்வதி அம்மன் நான் நினைக்கிறேன். ஆனால் சரியாக தெரியல. இங்கே எந்த விதமான பேரும் போடலை. ஸோ எனக்கு சாமி பேரெல்லாம் சரியாக தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மர் பக்கத்துலவே வராகி மாதா இருக்கிறாங்க. வராகி மாதா பார்த்ததும் தெரிஞ்சிடும், அதனால் சொல்கிறேன். இது வராகி மாதா. தரிசனம் பண்ணிக்கிட்டு வெளியில் வரப்போ பிரசாதம் கொடுத்தாங்க. பூந்தி, டேட்ஸு, பனானா கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு அப்படியே முருகரை பார்க்க வந்துட்டோம். ஒரு சைடு பெரிய பையன், இன்னொரு சைடு சின்ன பையனை வச்சுட்டு நடுவில் அவங்க அப்பா சிவன் இருப்பாங்க. எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம். பாருங்கள், முருகரை கூட ரொம்ப அலங்காரம் பண்ணியிருக்குறாங்க. எல்லாருமே விபூதியில் பண்ணியிருக்கிறாங்க. அப்பா பையனுங்க எல்லாரும் விபூதியில் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி வந்தீங்கன்னா இந்த கோயில் மேலே இருக்கிற என்னது இது டிசைன் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கன்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போனால் நான் மேலே தான் எட்டி பார்ப்பேன். இந்த சாமி பேர் தெரியாது, மன்னிச்சிக்கோங்க சாமி. எனக்கு யார் பேருமே அவ்வளோவா தெரியாது. முருகர், விநாயகர், கிருஷ்ணா இந்த மாதிரி தெரியும்.
சாமியெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தா, எனக்கு பேர் சொல்லவும் தெரியாது. ஏன்னா, அவ்வளோ பக்தி நம்மளுக்கு. எனக்கு கோயிலுக்கு போனோன்னா போவேன். சாமி பார்த்து ரசிக்கணுன்னா ரசிப்பேன். அது தவிர இந்த சாமி பேர் என்ன? அந்த சாமி பேர் என்ன? எனக்கு தெரியவே தெரியாது. எங்க அப்பா கிட்ட கேட்டுன்னே இருப்பேன் எந்த கோயிலுக்கு போனாலும். "இவரு யாருப்பா? இவரு யாருப்பா?" ஆனாலும் மைண்ட்ல வச்சுக்க மாட்டேன். மறுபடியும் கேட்பேன். "யாருப்பா இவரு? யாருப்பா இவருன்ட்டு?" இப்படி தான் என் வாழ்க்கை கொஞ்சம் சிம்பிளாவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.